ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா அக்வா ப்ரெஸ் டொமஸ்டிக் ஆர்ஓவை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் ஃப்ளோட் வால்வ் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, ஆர்ஓ கனெக்ஷனு பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் என்னென்ன பேர் பார்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுது, ஆர்ஓ பேக்கிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆர்ஓடைய பேர் பார்ட்ஸ் நேம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேப் போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டேப்பில் கனெக்ட் பண்ணுற கனெக்டர். இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணுறோம். பேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்ஓ பற்றி சொல்கிறேன். வீடியோவும் பார்த்துட்டு வரீங்க, சொல்கிறதுக்கு கேட்டு இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓ கனெக்டர். இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ கனெக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர் 10 இன்ச். இது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா. இப்போ பேக் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங். இப்போ கையில் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங்கு. அங்கே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் டேமேஜ் ஆகிட்டா கடையில் போய்ட்டு கேட்கறதுக்கு ப்ரீ ஃபில்டர்னு கேட்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் தனியாக இருக்கும். செட் ஆகணும்னா ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு செட்டாகவும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் நம்ம ஸ்டோரேஜ் டேங்க்கையும் க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டோரேஜ் டேங்கை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆகுது பார்த்தீங்களா ஆர்ஓவில். அது பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்டோ கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஃப்ளோட் வால்வ் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ளோட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோட் வால்வ் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது சொல்லிட்டு பாருங்கள். வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நீங்கள் பண்ணுற கமெண்ட் அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளோட் வால்வு ஃபிட் பண்ணுறோம், இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச் இருக்கும், கீழே ஃப்ளோட் வால்வு. இந்த வால்வு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாச்சுன்னா பார்த்தீங்கன்னா மேலே தூக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் வால்வ் ஆட்டோ கட் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் சுவிட்ச் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேசி நியூட்ரல் எதனா ஒரு லைன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு லைன் இந்த ஃப்ளோட் வால் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகி மேலே போனோடனே பேஸ் இல்லைனா நியூட்ரல் கட் ஆகிடும். ஒரு லைன் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும். இந்த ஒர்க்கிங் பிரின்சிபலில் தான் எல்லா ஆர்ஓமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் வாலை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. ஸ்டோரேஜ் டேங்க்கு ஆர்ஓடைய டேப்லாம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது புது ஆர்ஓ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் எதனா டேமேஜ் இருக்கா, லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுற பாருங்கள். ஆர்ஓவில் என்னென்னலாம் இருக்குது. இதான் ஸ்டோரேஜ் டேங்க்கு, 16 லிட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா இது இங்கே பார்த்தீங்கன்னா டேப் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. ஆர்ஓடைய குழாவை அங்கே தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. இங்கே ஆர்ஓ டேப்பில் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆனாலும் எதனா ப்ராப்ளம் ஆனாலும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதுவரை தான் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணுறோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு ப்ரீ ஃபில்ட்ரு ஹவுசிங் வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆர்ஓடைய 1/4 சைஸு பைப்பு, 1/4 சைஸு பைப்பு. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணுற பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய மேட்டரியல் ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த கவருடைய பாடி கவர் பார்த்தீங்கன்னா மேலே தனியாகவே வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் இருக்கிற பேர் பார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் டபுள் சேஃப்டி லாக்கும் போடுவோம். ஆட்டோ கட் ஆகுதான்னு பார்த்தாச்சு, நல்லாவே ஆட்டோ கட் ஆகுது. உங்களுக்கு தெரியலனா கூட நல்லா பாருங்கள். யூவி லைட் எரியுது பார்த்தீங்களா, யூவி லைட் எரியுது பாருங்கள். வீடியோவில் பாருங்கள், லைட் எரியுதுங்களா. இப்போ பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு. அல்ட்ராவைலட் யூவி லேம்பில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட்டு நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரி அம்புகுறி காட்டுது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டபுள் லாக் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய 1/4 சைஸ் பைப்பு. எங்கெல்லாம் அதிகமாக ப்ரெஷர் வருதோ அங்கே பார்த்தீங்கன்னா டபுள் லாக் போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் லாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதிக ப்ரெஷராக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா பைப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லீக்கேஜ் ஆகாமல் தவிர்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டபுள் லாக் போடுறோம். ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்பு, செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, மெமரினு, அடாப்டரு, எஸ்சி வால்வு, டிடிஎஸ் அட்ஜஸ்டர், ஆர்ஓ பைப்பு. அவள் தான், வேறு ஒன்றும் பெரிய மேட்ரே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓனாகவே ஆர்ஓ சர்வீஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லணுமோ அந்தளவுக்கு பொறுமையாக சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ரிப்பேரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ சேஃப்டி லாக்கு தான் போட்டுருக்கோம். மெமரினுக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அதான் வந்து மெமரின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே தான் இருக்கும். அது வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதனுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இப்போ சேஃப்டி லாக்கு தான் நான் வந்து போட்டு இருக்கேன். ஆர்ஓ ஸ்டோரேஜ் டேங்க் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய ஸ்டோரேஜ் டேங்க்கு பேர் பார்ட்ஸ் நேமு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கை வைக்கிற மாதிரி அதான் ஆர்ஓ மெமரின்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இன்புட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்ரு, ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்ரு. ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன். ஹை ப்ரெஷர் பம்பினுடைய மோட்ரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்பில் இருக்கிற அவுட்புட் மோட்ரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மெமரியில் தான் கொடுக்குறோம். பாருங்கள் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மெமரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டி கனெக்டர் போகுதுங்களா, அந்த டி கனெக்டர் வந்து டிடிஎஸ் கண்ட்ரோலருக்கு போகுது. அங்கே ஒரு வால்வு இருக்கும், அந்த வால்வை லைட்டாக ஓப்பன் பண்ணால் டிடிஎஸ் அதிகமாகிறதுக்கு. வித்தவுட் மெமரினுடைய வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போகும். அதில் போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய பாடி கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம வந்து ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய பாடி கவர் ஃபிட் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சக்ஸஸ்ஃபுல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபிட் ஆகுது, எங்கேயும் இதுவும் இல்லை. இது சைடில் எதுனா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்வா ப்ரெஸ் 16 லிட்டர் ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெமரி லோக்கல் மெமரி எந்த மெமரி யூஸ் பண்ணாலும் இதனுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கும், நல்லாவே ஃபிட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் அதில் எழுதியிருக்கும் வாட்டர் இன்னு வாட்டர் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கனெக்ஷனில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி வாட்டர் இன்னு வாட்டர் அவுட்புட்டில் செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு, இதிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எடுப்பாங்க. நீங்கள் இன்புட்லேருந்து டேரெக்டாக செடிமெண்ட் ஃபில்டரில் போவோம், இல்லைனா கார்பன் ஃபில்டரில் போவோம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வில் கொடுப்பாங்க கனெக்ஷனு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதான் இன்புட் கனெக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் தான் முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்க்ரூ எல்லாமே போட்டு டைட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் டெஸ்ட் பண்ணி டிடிஎஸ் ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் 50லேருந்து 150க்குள்ளே இருந்தாலே எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். 150லேருந்து 250 குட்டில் வரும். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்ப்பும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனாகவே சர்வீஸ் பண்ணலாம். நீங்கள் வீடியோ காலில் கூட சர்வீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜீரோ காஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் காஸ்ட்லாம் எதுவுமே இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. எந்த ஒரு ஆர்ஓ மாடலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன். மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்வேஸ்